வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்தியன் ஆட்டோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நம்ம மைண்ட்ல வந்து போவது இயல்புங்க. அப்போ ஒரு 13 டு 15 லட்சம் பட்ஜெட்ல ரோபஸ்டான ஸ்ட்ரக்சரோட ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கண்டிப்பா டாடா நெக்ஸானோட கிரியேட்டிவ் பிளஸ் வேரியன்ட் கண்டிப்பா நம்ம மைண்ட்ல வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு இந்த காரோட டீடைல்டு வாக்குறோம் தான் நம்ம பார்க்க போறோம். சேல்ஸ் டேட்டா எடுத்து பார்க்குறப்போ ஒரு 2021 இருந்து 2023 டைம்லைன் வரைக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பெஸ்ட் செல்லர் சப் 4 மீட்டர் எஸ்யூவியா நமக்கு டாடா நெக்ஸான் அப்படின்ற ப்ராடக்ட் தான் இருக்கு. ஆகஸ்ட் 2024 டைம்லைன் வரைக்குமே கிட்டத்தட்ட 7,18,650 கார்கள் இந்த நெக்ஸான் ப்ராடக்ட் மட்டுமே வித்திருக்கு. ஏன் லாஸ்ட் மந்த் நவம்பர் எடுத்து பார்த்தோம்னா கூட அந்த சேல்ஸ் சார்ட்லையும் கிட்டத்தட்ட 15,329 கார்கள் கிட்ட விற்பனை செஞ்சிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்துல இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மக்கள் கிட்ட ஒரு சின்ன அட்ராக்ஷனை பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. பட் இந்த பர்டிகுலர் வேரியன்ட் உங்களுக்கான வேரியண்டா, இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த வாகனம் உங்களுக்கான வாகனமா இல்லையான்னு முடிவு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ணிருக்க விக்டரி டாடா ஷோரூம் ஈரோடுக்கு ஒரு மிகப்பெரிய ஷோரூம் கொடுத்தலாம். அவங்க தான் த்ரூ அவுட் நமக்கு டாடா நிறுவன கார்களை ரிவ்யூ பண்ண மேசிவான ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க. டாடால மேஜர் எல்லாரும் கேட்கக்கூடிய சர்வீஸை 100% சர்வீஸ் குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்ற கோட்பாடோட ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வாங்க இந்த வாகனத்தோட வாக்குறோண்ட பார்த்துடலாம். ஒரு வாகனத்தோட பிரைசிங் இதை பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். இங்கே ஆன் ரோட் பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 13,25,000 17,28,000 வரைக்கும் கிட்டத்தட்ட பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி இப்படின்னு அக்ராஸ் த வேரியன்ட் பிரைசிங் இருக்கு. எக்ஸாக்டா என்னென்ன வேரியன்ட்டுக்கு என்னென்ன பிரைசிங் அப்படின்றத நீங்க ஸ்கிரீன்ல இப்போ பார்க்க முடியும். ஒரு வாகனத்திற்கு சேஃப்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க. இங்கே டாடா நெக்ஸான் அப்படின்னு பார்க்குறப்போ ரிவைஸ்டு டாடா X1 பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் வடிவமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. இந்த காரோட ஸ்ட்ரக்சர் பொறுத்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து குளோபல் என்கப்ல இதுக்கு ப்ரீவியஸ் 5 ஸ்டார் என்கப் ரேட்டிங் வாங்கியிருந்தது. இப்போ பாரத் என்கப்ல ரீசெண்டாக இந்த டாடா நெக்ஸான் இப்போ ஃபேஸ்லிஃப்டான வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் என்கப் ரேட்டிங் வாங்கியிருந்தது. ஸோ ஸ்ட்ரக்சரல் வைஸ் உங்களுக்கு வந்து சாலிடாக இருக்கும். அதில் எந்த விதமான கேள்விகளும் இல்லை. 1315 கிலோகிராம் கிட்ட கர்வ் வெயிட் இருக்குங்க. ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது இந்த டாடா நெக்ஸான் பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் பிரேக் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் பிரேக் ப்ரீஃபில், பிரேக் டிஸ்க் வைப்பிங், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸை ஸ்டாண்டர்டாக டாடா நெக்ஸான் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பொறுத்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேங்க. அடுத்து இந்த வாகனத்தோட எதை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டாடா நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டர்போ பெட்ரோல், டர்போ டீசல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைஃபியூல் சிஎன்ஜி ஆப்ஷனும் நமக்கு கிடைக்குது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி டர்போ என்ஜின் அப்படின்றப்போ நமக்கு இந்த டாடா நெக்ஸான் ப்ராடக்ட் தான் கண்டிப்பாக நினைவுக்கு வரும். இன்னும் ஹிஸ்ட்ரிஸ் எடுத்து பார்த்தா கூட. சரிங்க, ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டீசல் அப்படின்னு பார்க்குறப்போ என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் அந்த 1.5 லிட்டர் டீசல் தாங்க. உங்களுக்கு அதில் வந்து 113.31 பிஹெச்பி பவரும், உங்களுக்கு டார்க் அப்படின்னு பார்க்குறப்போ 260 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கிடைக்கும். இதுவே பெட்ரோல் போறீங்க அப்படின்னா 117.27 பிஹெச்பி பவரும், உங்களுக்கு 170 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் இருக்கும். இதுவே சிஎன்ஜி போறீங்க அப்படின்னா 99 பிஹெச்பி 170 Nm டார்க்குங்க. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் ஒரே விதமாக எடுத்து வந்திருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லைங்க. சிஎன்ஜியும் பெட்ரோலும் வந்து ஒரே விதமான டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்ததில்லை. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். சரிங்க, என்ஜின் ரிஃபைன்மெண்ட் பற்றி பேசுவோம். பெட்ரோல் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 3 சிலிண்டர் யூனிட் வைப்ரேஷன்ஸ் வந்து ஸ்லைட்டாக உங்களுக்கு ஐடியலாக ஃபீல் ஆகும். பட் ஒன்ஸ் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெருசாக இருக்காதுங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ஸ்ட்ரட்ஸ் அண்ட் மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ஜின் மவுண்ட் பண்ணியிருக்க விதத்தை பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரட்டை தாண்டி வைப்ரேஷன் வந்து உள்ள பெரிதாக போகிறது இல்லை. நம்ம டாடா பஞ்ச் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கார் வந்து ஷோரூம்கில் இருக்குது, அதனால் ஸ்டார்ட் பண்ணி ரேவ் பண்ணி காமிக்க முடியல. பட் நீங்கள் டாடா பஞ்சோட ரிவ்யூ லிங்க் கீழே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்ஜின் மவுண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு. அதாவது சேம் இதே கைண்ட் ஆஃப் மவுண்ட் தாங்க போட்டிருந்தாங்க. என்ஜினை பொறுத்து சொல்ல, மவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இதே மாதிரி ஒரு மவுண்ட் தான் போட்டிருந்தாங்க. ஸோ வைப்ரேஷன்ஸ் வந்து பெரிதாக உள்ள வரதுக்கு இல்லாமல் கண்டெயின் பண்ணியிருக்காங்க. இன்சுலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனர்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரியல் டைமில் வந்து இந்த ரோட் நாய்ஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிஃபைன்மெண்ட் பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த டர்போ பெட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து லீனியரான அந்த சர்ச் தான் இருக்கும். அக்ரெசிவான அந்த டர்போ ஸ்பூலிங் ஆகி அக்ரெசிவான டெலிவரி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, லீனியரான அந்த சர்ச் தான் இருக்கும். இதுவே டீசல் போகிறீங்கன்னா உண்மையிலுமே சூப்பராக இருக்குங்க. டீசல் ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த AdBlue அப்படின்ற கான்செப்ட் வந்து எரடிகேட் பண்ணியிருக்காங்க. செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் தொழில்நுட்பம் பயன்படுத்தியிருக்காங்க பாசிவ்ல. லீன் நாக் ஸ்டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பயன்படுத்தியிருப்பதால இவங்க வந்து அந்த AdBlue அப்படின்ற கான்செப்ட்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த டீசல் வாங்குறவங்களுக்கு பெரிதாக தொந்தரவாக இருக்கக்கூடியது அந்த AdBlue, அந்த DPF, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். DPF இதுலயும் இருக்குது, பட் பெருசா வந்து பாத்தீங்கன்னா இந்த AdBlue கான்செப்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல வர அளவுக்கு இதுல வந்து அந்த DPF இஷ்யூ வந்து பெருசா இருக்காது. ஸோ டீசல் சப்போஸ் உங்களுக்கு வாங்கணும்னு நினைப்பு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதை வந்து பாருங்க, நல்லா இருக்கும். சிஎன்ஜி போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவ் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விப்ரிஜேஷ் பிரதர் பண்ணியிருப்பார் ஆட்டோ ட்ரெண்டில். நான் அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு பவர் டெலிவரி இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜினால வந்து பவர் காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாதிரி இல்லை, நல்ல ஒரு பவர் டெலிவரி இருப்பதா அவரும் கிளைம் செஞ்சிருந்தார்.
நீங்கள் மைலேஜோட பெட்ரோல் வாங்கணும் அப்படின்னா சிஎன்ஜி பார்க்கலாம், இல்லைனா நீங்கள் டீசல் தாராளமாக எடுத்துக்க முடியும். மேலே ப்ராப்பரான ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலில் உங்களுக்கு வந்து 12 to 15, சிஎன்ஜி போகிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22+ கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் டீசல் போகிறீங்க அப்படின்னா 18 to 20 அப்படின்ற மாதிரிலாம் கிடைக்குங்க. இதுதான் ரியல் டைம் மைலேஜ். ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்குறப்ப உங்களுக்கு பியானோ பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் வந்து மினிமலான ஒரு டாடா பேட்சிங் கிடைக்குது. டிஆர்எல் பொறுத்த வரைக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல் வந்து அதான் கிடைக்குது. ஃபாக் லாம்ப்ஸ் இங்கே கிடைக்கல, வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஏண்டாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி உங்களுக்கு கிரில் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கிங் சென்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பார்க்கிங் சென்சார் போட்டிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 208 mm இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்குங்க. ஸோ நல்ல ஒரு அக்ரெசிவான ஸ்டான்ஸ்ல தான் வந்து நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் இருக்கு. டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா தாங்க இருக்கு, அப்பீலிங்காக தான் இருக்கு. இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ்ல இப்போ கரண்ட்ல இருக்கிறதுல பார்க்கும்போது டிசைன் இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ விண்ட்ஷீல்ட் கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிண்டட் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப் அண்ட் மாடல்ஸ் உங்களுக்கு ஏர் ட்வின் கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான வைப்பர்ஸ் தான் இந்த கிரியேட்டிவ் பிளஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் கிடைக்குது. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்ப ஃபர்ஸ்ட் வந்து வீல் பேஸ்ங்க 2498 mm இந்த டாடா நெக்ஸனோட வீல் பேஸா இருக்கு. இது கூட காம்படிட்டிவா இருக்கக்கூடிய சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ் கூட கம்பேர் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவிடென்ட்டா இந்த டாடா நெக்ஸன் எந்த இடத்துல வந்து பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அடுத்து வாகனத்தோட டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்போ 215/60/16 டயர் ப்ரொஃபைல்ஸ் போயிருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராக் கோஎஃபிஷியன்ட் அலாய்ஸோட போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க்ங்க, ரியர்ல ட்ரம், மேக் பர்சன் ஸ்டார்ட்ங்க, ரியர்ல வந்து ட்விஸ்ட் பீம் சஸ்பென்ஷன் இப்படி தான் பிளேயா இருக்கு. உள்ள லைனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்சீல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபுல்லா கன்சீல் பண்ணலாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஓரளவுக்கு கன்சீல் பண்ணிருக்காங்க. வீல் ஆர்ச் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமலான வீல் ஆர்ச் தான், ரொம்ப பெரிதா போட்டு ஆக்வர்டா எடுத்துட்டு போகல. வார்வியம் கன்சோல் அப்படின்னு பார்க்குறப்ப எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் மோட்டரைஸ்டு மிரர் தான் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்க மவுண்ட் இருக்கு. 360 டிகிரி கேமரா இந்த வேரியன்ட்ல நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ நல்ல ஒரு பெரிதான வார்வியம் தான் இங்க நமக்கு போட்டிருக்காங்க. பியானோ பிளாக்ல ஃபினிஷ் செய்யப்பட்டிருக்கு. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல ஓகேங்க, பட் ரியர்ல வந்து விண்டோ ஏரியா கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லாங் டிராவல்ல மேபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணோம்னா அந்த கிளாஸ்ட்ரோபோபிக் உணர்வு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் அந்த இடத்துலயும் வந்து குவார்டர் பேனல்லையும் கிளாஸ் பி பிளே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க. இது ஃபங்க்ஷனல் கிடையாதுங்க, ஆஸ்தட்டிக்காக மட்டுமே செய்யப்பட்டிருக்கு. டோரோட டோரும் நல்ல ஹெப்டா இருக்கு. தட்டை பொறுத்த வரைக்கும் சாலிடா தான் இருக்கு. அது இல்லாம எந்த குறைகளுமே இல்லைங்க. பாசிவ் என்ட்ரிக்கான ஆப்ஷன்லாம் இங்க வந்து கோ பாசஞ்சருக்கு கிடைக்கவில்லை. ரியர்ல நமக்கு வந்து டீஃபகர் கிடைக்கலங்க, பட் வைப்பர் கொடுத்துருக்காங்க. வைப்பர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கன்சீல் ஆயிருக்குங்க. பாருங்க, இங்க கன்சீல் ஆயிருக்கு, உள்ள கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கன்சீல் ஆகிருக்கு. ஸ்பாய்லர் வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் தான் இருக்கு. நல்ல ஒரு பெரிதான ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. மேல வந்து ஷாக் ஃபின் ஆண்டனா தான் போட்டிருக்காங்க. பட் டீஃபகர் கொடுத்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். டெயில் லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கனெக்டட் டெயில் லாம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா எல்இடின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஃபுல் எல்இடி தான் போயிருக்காங்க. எங்கேயுமே வந்து ஹாலஜன்ல பார்க்க முடியும். நல்லா இருக்கு. நைட் டைம் பார்க்கறப்ப நல்ல ஒரு பிரசன்ஸ் கிடைக்குது. டாடாவோட பேசிங் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 360 டிகிரி கேமராவும் கிடைக்குது. ரியர் பம்பரோட குவாலிட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாலிடா இருக்குங்க. ஃப்ரெஜைலாம் இல்லை, அவ்வளவு தரமா போட்டிருக்காங்க. பாருங்க, அழுத்தினா கூட உள்ள போகல, அந்த அளவுக்கு தரமா தான் இருக்கு. ஃப்ரெஜைலாம் இல்லை. இதை பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் இல்லைங்க. இது வந்து ஜஸ்ட் ஏதாவது வண்டிக்குது, முட்டுது, உரசுது அப்படின்னா இது கொஞ்சம் ஓரளவுக்காவது சாலிடா இருந்துச்சுன்னா டென்ட் உழுகாம இருக்கும். அதுக்காக சொல்ல வந்தேன். 2 பார்க்கிங் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர் லைட்ஸ் போட்டிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 382 லிட்டர் கிடைக்குதுங்க. நல்ல ஒரு வைடான ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லோடிங் எப்பவும் கம்மி தான், இவ்வளவுதான் இருக்கு லோடிங் லிப். அதனால திங்ஸ் தூக்கி வைக்கிறதுலாம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு பூட் லிட் கொடுத்துருக்காங்க. 60/40 ஸ்பிளிட் இந்த வேரியன்ட்ல கிடைக்கலங்க. ஸ்பேர் டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்கு. 195 60 16ங்க இந்த ப்ரொஃபைல தான் போயிருக்காங்க. சிஎன்ஜி வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூட் காம்ப்ரமைஸ் இல்லை. நீங்க ட்வின் சிலிண்டர் டெக் இருக்கிறதுனால பெரிதான பூட் காம்ப்ரமைஸ் இல்லை. ஒரு பார்சல் ட்ரீவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியர் பொறுத்து அவ்வளவுதாங்க. அடுத்து இன்டீரியர் பார்க்கலாம். ரியர்ல டோர் பாக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாராளமா வச்சுக்கலாம். சின்னதா நெக் நாக் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ, லைட் ப்ளூ அப்படின்ற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட், இந்த மாதிரி தான் தீம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த வேரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் தீம் பொறுத்த வரைக்கும் நிறைய பிளே நடந்திருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரோம்ல டோர் ஹேண்டல்ஸ் தான் கிடைக்குது. இங்க வந்து ட்வீட்டர் கிடையாதுங்க, டம்மி தான் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ட்வீட்டர் கிடையாது. 4 ஸ்பீக்கர், 2 ட்வீட்டர், ஃப்ரண்ட்ல 2 ட்வீட்டர் தான். இங்க வந்து ட்வீட்டர் கிடையாது. இப்போ ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உள்ள ஏறதுக்குள்ள நல்லா கம்ஃபர்டபுளா இருந்ததுங்க. ஒரு சாலிடான ஒரு தட் தான் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. எனக்கு நெக்ஸான்ல ரொம்ப பிடிச்சது ரியர் சீட்ல ஒரு நல்ல ஒரு சோஃபா கைண்ட் ஆஃப் ஒரு சீட்ஸ் தான் இந்த வாகனத்தில் கிடைக்குது. சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ்ல
எனக்கு தெரிஞ்சு ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சீட்டோட அப்ஹோல்ஸ்ட்ரி எர்கனாமிக்கலி வடிவமைச்ச விதம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான்ல தான் வந்து எக்ஸல் ஆகும். ஒரு சோஃபா கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே இருக்கு. நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு ஹெட்ரூம் கேட்டிங்கன்னா வந்து ஓகேங்க. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு 6 ஃபீட் டால் இருந்தீங்கன்னா முட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேக்கில் கிடைக்கக்கூடிய லம்பா சப்போர்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. அது இல்லாமல் எந்த குறைகளும் கிடையாது. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் வரைக்கும் பார்க்கும்போது டீசென்ட்டாக இருக்கு. இது வந்து என்னோட டிரைவிங் போஸ்டருக்கு அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்றப்போ டீசென்ட்டுங்க. ஹெட் ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேசஞ்சருக்கு கிடைக்குதுங்க. சென்ட்ரல் இருக்கிற பேசஞ்சருக்கு கிடைக்கல. 3.7 சீட் பெல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேசஞ்சருக்குமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். கிராப் ஹேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர் தவிர மீதமுள்ள எல்லாத்துக்குமே கிடைக்குதுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. நீங்க வேணும்னா ஷாப்பிங் பண்ணிட்டு திங்ஸ் வந்து இதுல வந்து நம்ம போட்டுக்க முடியும். ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா டிரைவருக்கு கோ டிரைவருக்கு கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. பட் டாப் அண்ட் மாடல்ஸ் போகும்போது கிடைக்கும். ஏசி அப்படின்னு பார்க்கும்போது ரேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசியோட ப்ளோவர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்ட்ரோல்லாம் எதுவும் கிடைக்கலங்க. சார்ஜிங் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடைக்கவில்லை. ஹம்ப் பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு பெரிதான ஹம்ப் தாங்க. 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். கூட வந்து ஒரு கிட் உட்காரலாம். அந்த மாதிரி தான் ரியர் சீட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நமக்கு க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வைடான க்ளவ் பாக்ஸுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 500 ml வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்குது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு கூலிங் ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிடைக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசஞ்சர் ஏர் பேக் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா சப்போஸ் ஒருத்தர் தான் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஏதாவது இம்பாக்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஏர் பேக்கும் சேர்ந்து டிப்ளை ஆகாமல் இருக்கும். அது என்னன்னா ஜஸ்ட் ஒரு காஸ்ட் சேவிங்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வந்து ஏர் பேக் டிப்ளை ஆகிறப்ப இதுக்கும் சேர்த்து தான் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு சின்ன விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். இது ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. டாட்டா அதை ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம். டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. டச் அண்ட் ஃபீல் ஆக்சுவலாக நல்லா இருக்குது இந்த பிளாஸ்டிக். கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு லெதர் ஃபீல் மாதிரி இருக்கும். பட் இல்லைங்க, லைட்டாக ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் இது ப்ளே பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்குது அந்த லெதர் ஃபீல் கொடுக்கறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர்டு ஒரு கன் மட்டன் லேயர் அந்த மாதிரி தாங்க ஒரு ஃபீல் இருக்குது. இப்படி போட்டிருக்காங்க. நிறைய டிசைன் எலிமெண்ட்ஸில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க நெக்ஸானை பொறுத்த வரைக்கும். ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் நல்லா தரமாக இருக்குது. எல்லாம் ஃப்ரெஜலாக இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரஷ் டு சில்வரில் வந்து ஒரு இன்சர்ட் ப்ளே ஆயிருக்கு. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 10.24 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் இங்கே டாடா நெக்ஸனோட கிரியேட்டிவ் ப்ளஸ் வேரியண்ட்டில் கிடைக்குது. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் இருக்குங்க வயர்லெஸ்ஸாக. உங்களுக்கு வந்து 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் கேட்போம். ரீசெண்ட் டைமில் இந்த பாட்டு கொஞ்சம் அதிகமாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. சரி இருங்க, வேற இன்னொரு பாட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஏன் ஆடியோ மாற்றி மாற்றி ப்ளே பண்ணுறேன்னா காப்பி ரைட் வந்துருங்க. அதெல்லாம் தான் பண்ணுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ரிவர்ஸ் கேமராவே நான் ஆப்ரேட் பண்ணி காமிச்சிடுறேன். 360 டிகிரி கேமராவோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 2D 3D ரெண்டுமே பார்த்துக்கலாம். பாருங்கள், ஹை டெஃபினிஷன் கிளாரிட்டி தான் கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டிங்க. ரியல் டைம்ல நல்லாவே நமக்கு கிளியராக இருக்குது. விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் குறைகள் இல்லை. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லேகாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஆனால் அப்பப்போ சின்ன சின்ன கிளிச்சஸ் வருது. அது சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் மூலமாக டாடா நிறுவனம் சரி பண்ணிட்டு வராங்க. கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட்டாக இதை ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக மாற்றிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். HVAC கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டச்சில் தான் போயிருக்காங்க. மேனுவலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ப்ளோயர் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மீதம் இந்த டெம்பரேச்சர் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே இங்கே தான் பார்த்துக்க முடியும். இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ல தான் பார்க்க முடியும். இங்கே எதுவும் டிஸ்பிளே கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி என்னோட பர்சனல் ஒப்பீனியனுங்க. கியர் நாப் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து நான் AMT டிரான்ஸ்மிஷன் தாங்க இருக்கேன். கிரியேட்டிவ் ப்ளஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்ரோலில் நமக்கு DCA AMT கிடைக்கும். டீசலில் நமக்கு AMT ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் DCA வருவதா தெரிய வந்திருக்கு. CNG போகிறப்ப உங்களுக்கு மேனுவல் மட்டும் தான். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பீட் AMT டிரான்ஸ்மிஷன் தான் இருக்குது. அதுக்கூட கியர் நாப் பாருங்கள், நல்ல ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீலோட தான் கொடுத்துருக்காங்க. எக்கோ சிட்டி ஸ்போர்ட்னு 3 ட்ரை மோட்ஸ் கிடைக்குதுங்க. இங்கே சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் கிடைக்குது. இங்கே நமக்கு பேசஞ்சர் உட்கார இடத்துல ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன சின்னதாக நம்மளால லக்கேஜஸ் வந்து ஏதாவது வைக்கணும் அப்படின்னா இதில் வந்து
குக் பண்ணி நம்மளால வச்சுக்க முடியும். ஃப்ரண்ட்ல டோர் பாக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப்ரல்லா ஹோல்டரும் இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குது நமக்கு. ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 4 விண்டோவுமே பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் குரோம்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதா வந்து ஒரு ஸ்பேஸிங் கிடைக்குது. நீங்க தேவைக்கேற்ப திங்ஸை வச்சுக்க முடியும். வால்வியம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான நாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே கம்ப்ளீட்லி வந்து ஃபேப்ரிக்ல தான் கிடைக்குது. உங்களுக்கு ஒரு பிளாக் அப்ஹோல்ஸ்ட்ரி தான் போட்டிருக்காங்க. அப்ஹோல்ஸ்ட்ரியோட குவாலிட்டிலாம் நல்லா தரமா இருக்குங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியன்ட்ல நமக்கு கிடைக்குது. நம்மளோட போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால உட்காந்துக்க முடியும். ஏபிசி பெடல்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஏஎம்டி வேரியன்ட்ங்க. ஸோ ஏ பெடல் பி பெடலுக்கான ஸ்பேசிங் ப்ராப்பராக இருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ட்ராவலில் கன்வீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இருக்க போவதில்லை. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங்க. உங்களுக்கு வந்து லெதர் ராப்பிங்லாம் எதுவும் இதில் கிடைக்கல. பட் டாப் அண்ட் மாடல்ஸ் போகிறப்ப கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலிமினேட்டட் டாடா லோகோ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதான்னு கிடைக்குன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குது. பட் டெலஸ்கோபிக் கொடுக்கலை. இங்கே நமக்கு ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்கான ஸ்விட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபுல்லி டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபிக் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நல்ல லெஜிபிளாக இருக்குது. நமக்கு தேவைக்கேற்ப திங்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் இங்கேருந்து பார்த்துக்க முடியும். உங்களுக்கு கார் டோர் ஓப்பன் ஆகிருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எத்தனை பேர் பேசஞ்சர் வந்து பெல்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து சீட் பெல்ட் போடாமல் இருக்காங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இதில் கிடைக்குதுங்க. ஐஆர்விஎம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் தான் போட்டிருக்காங்க. இங்கே கேபின் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்இடியில் இருக்குங்க. இங்கே கேபின் லைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. வேனிட்டி மிரர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கூட வர பேசஞ்சருக்கு கிடைக்குது. டிரைவருக்கு எதுவும் கிடைக்கலங்க. டிரைவருக்கு ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. கீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு ஃபாப் கீ தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லாக்கு அன்லாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம் ஆக்சஸ் எல்லாமே இந்த சாவி பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்குதுங்க. சஸ்பென்ஷன் அண்ட் டிரைவிங் டைனாமிக்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா இது வேரியன்ட் ஸ்பெசிஃபிக் பார்க்குறோங்க. ஸோ இதில் வந்து நம்ம வண்டி ஓட்டி காமிக்க முடியாது. டிரைவ் ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணிங்கன்னா தெரியும். சஸ்பென்ஷன் வந்து ஒரு மெச்சூரான செட்டப் தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்காது, பேலன்ஸ்டாக தான் இருக்கும். டிரைவிங் டைனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டியில் ராக் சாலிடாக இருக்கும். ஸ்டீரிங்கோட ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷன் நல்லா இருக்கும். ஃபீட்பேக் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருப்பாங்க. டாடா நெக்ஸான் இந்த கிரியேட்டிவ் ப்ளஸ் வேரியன்ட் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவுக்கு அது உங்கள் கையில் விட்டுறேன். பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸன் அப்படின்னு வரப்போ ரோபஸ்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை தேவை எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் மிஸ்ஸிங் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அந்த பர்சனோட டீஃபக்கர் மட்டும் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க. அடுத்து ரியரில் கிடைக்கக்கூடிய அந்த சோஃபா கைண்ட் ஆஃப் ஒரு சீட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவலுக்கு உண்மையிலும் நல்லா இருக்கும். பட் 2 அடல்ட் தான் பின்னாடி உட்கார முடியும். 3 அடல்ட் உட்காரது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி தான் இருக்கும். 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றப்ப தாராளமான ஒரு ஸ்பேசிங் இருக்கு. ஃப்ரண்ட்ல நமக்கு 360 டிகிரி கேமரா, பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் பார்க்கிங் சென்சார் கிடைக்குது. ஃபுல்லி டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், இப்படியும் சேஃப்டிலோட பக்காவா ஒரு ஃபீச்சர் பேக்டான ஒரு காராக தான் இது இருக்கு. நிறைய பேர் கேட்கறது சர்வீஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டேன். விக்டோரியா பொறுத்த வரைக்கும் 100% சர்வீஸ் குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்ற முழு முயற்சியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே கார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு இல்லை, நீங்கள் எங்கே கார் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சர்வீஸில் உங்களுக்கு நெருடல் இருக்குது, பெட்டரான ஒரு சர்வீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இவங்களை அப்ரோச் பண்ணலாம். அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோ கீழேயும் வரும். நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. ஒரு டாட்டாவில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரீயான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு சர்வீஸ் குவாலிட்டியோட கார்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விக்டோரியாவை அப்ரோச் பண்ணலாம். இந்த காரை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ஒரு 7000 வரைக்கும் வரலாங்க. டீசல், பெட்ரோல் இதெல்லாம் வந்து ஆவரேஜ் வச்சு நான் சொல்கிறேன். வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட எடுத்துக்கலாம். மைலேஜ் ஃபேக்டர்னு சொல்லியிருக்கேன். டீசலில் நமக்கு ஆட்ப்ளோ இல்லை. ஸோ உங்களோட விருப்பம். இதுக்கப்புறம் வந்து இந்த வேரியன்ட் உங்களுக்கானதா இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதச்சிட வேண்டாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.